வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசால் சர்வதேச புத்தக கண்காட்சி கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. இது 4வது ஆண்டுகளாக இந்த பண்பாட்டு திருவிழா நடைபெறுகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ் அறிவு உலகிற்கும், உலக அறிவு தமிழிற்கும் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இது என்ன காரணம் என்றால், தமிழில் உள்ள சிறுகதைகள், நாவல்கள், பல்வேறு துறை சார்ந்த அறிவுகள் உலக சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்கும், உலகில் உள்ள நாவல்கள், சிறுகதைகள், பல்துறை சார்ந்த அறிவுகள் தமிழ் சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கம்தான். முதல் ஆண்டு 17 நாடுகள் மட்டுமே பங்கேற்றது. 2வது ஆண்டு 42 நாடுகள் பங்கேற்றது. 3வது ஆண்டாக 112 நாடுகள் பங்கேற்றது. இந்த ஆண்டு 142 நாடுகள் பங்கேற்றிருக்கிறது. 142 நாடுகள் பங்கேற்றால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் 142 நாடுகளுக்கு செல்கிறது என்ற அர்த்தம். அந்த மொழியில் உள்ள செழுமை, அறிவு, பண்பாடு, கலாச்சாரம் தமிழ் சமூகம் அறிவதற்கும், தமிழ் சமூகத்தினுடைய அறிவு, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரத்தை உலக சமூகத்திற்கு தெரிவிக்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தாளராக, ஒரு பதிப்பாளராக இதுவரை அவர்கள் தனிப்பட்ட முயற்சியாகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் 4 ஆண்டுகளாக தனிப்பட்ட எழுத்தாளர்கள், தனிப்பட்ட பதிப்பகங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை ஒரு அரசாங்கமே எடுத்திருக்கிறது. இந்த முயற்சி என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் மூலமாக எழுத்தாளர்களுக்கு, பதிப்பாளர்களுக்கு ஒரு கை தூக்கி விடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு அரசாங்கம், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆக வெளிநாட்டு பதிப்பாளரோடு பேசுவதற்கு எனக்கு லிட்ரரி ஏஜென்சி என்று 200 பேரை தேர்ந்தெடுத்து இங்கே நெகோசியேஷன், பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. காலமாக எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் போராடி வந்த அந்த காலத்தை மாற்றி எளிதாக ஒரே இடத்தில் நீங்கள் 142 நாடுகளோடு பேசுவதற்கு, அவர்களோடு ஒப்பந்தம் போடுவதற்கு, நம்முடைய மொழிக்கு பிற மொழி இலக்கியங்கள் வருவதற்கும், நம்முடைய இலக்கியங்கள் பிற மொழிகளுக்கு செல்வதற்குமான ஒரு ஒப்பந்த நிகழ்வு தான் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி என்பது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசும், பள்ளி கல்வித்துறையும், நூலகத்துறையும் இணைந்து நடத்துகிறது. இந்த முயற்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துகிறார் நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஒரு எழுத்தாளராக நான் இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறேன். நான் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் எல்லா எழுத்தாளர்களும், பதிப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறார்கள். இன்று கன்னடத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மது பங்காரப்பா என்று அறிவித்தார்கள். இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியம். அடுத்த ஆண்டு கன்னட மாநிலத்தில் இதே போன்று ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியை கர்நாடக அரசு செய்யும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது, இந்த அறிவு பரவல், ஒரு சமூகம் என்பது அறிவு பரவலால் தான் மேம்பட முடியும், பண்பாட்டு பரவலால் தான் மேம்பட முடியும், கலாச்சார பரவலால் தான் மேம்பட முடியும் என்பதற்காகத்தான் இந்த காரியம் செய்யப்படுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே ஜெர்மன் இலக்கியத்தை படிக்க முடியும், ரஷ்ய இலக்கியத்தை படிக்க முடியும். அதாவது ஆங்கிலத்தின் வழியாக படிப்பதை விட நம்முடைய தாய்மொழியின் வழியாக படிக்க முடியும். அதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரிய காரியத்தை செய்திருக்கிறார். இந்த அரிய காரியம் என்பது இந்த சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்றே தீருவேன் என்று அவர் சொல்கிறார். அதேபோன்று புத்தகத்தின் வழியாக உலகை அறிவோம், உலகத்தை புத்தகத்தை வழியாக அறிவோம் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அந்த செயலைத்தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியம் என்றென்றும் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு, நம்முடைய பண்பாடு வளர்ச்சிக்கு, கலாச்சார வளர்ச்சிக்கு, கலாச்சார பரிவர்த்தனைக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருக்கிறது. இது தொடர்ந்து செயல்படும். எங்களை, எழுத்தாளர்களை, எழுத்தை, இலக்கியத்தை, மொழியை, பண்பாட்டை ஊக்குவிக்கிற இந்த காரியத்தை செய்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலக அளவில் ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சி தான் பேசப்பட்டது. 2வதாக இங்கிலாந்து நாட்டில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சி தான் இதுவரை வரலாறாக பேசப்பட்டது. ஆனால் இன்று சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியும் உலக அளவில் பேசப்படுகிறது. அதே ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக காட்சி அளவிற்கு இங்கிலாந்தில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சி அளவிற்கு சென்னை புத்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது என்று உலகம் பேசுகிறது.
இன்றைய நிகழ்வில் ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், அதனுடைய துணை ஒருங்கிணைப்பாளர், அதனுடைய குழு உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கிலாந்தில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியை பார்த்து ஒரு மாநில அரசாங்கம் இப்படியான முன்னெடுப்பை எடுத்திருப்பது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. எங்கள் அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய விஞ்சிய அளவிற்கு இந்த அரசாங்கம் இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறது. இது புத்தக வர்த்தகம்தான். புத்தக கண்காட்சி என்பது விற்பனைக்கு உரியது அல்ல. இங்கே நம்முடைய பதிப்பாளர்கள் வெளிநாட்டு பதிப்பாளர்களோடு பேசுவதற்கும், வெளிநாட்டு பதிப்பாளர்கள் தமிழ்நாட்டு பதிப்பாளர்களோடு பேசுவதற்கும், ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடு. இரண்டாவது, ஒப்பந்தம் செய்யப்படும் இந்த புத்தகங்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் 500 காப்பிகளுக்கான பணத்தை முன்பணமாக தருகிறது. அதே போன்று இந்த சிஐபி மூலமாக ஒப்பந்தம் செய்யப்படுற புத்தகங்களுக்கும் 500 காப்பிகளை தமிழ்நாடு அரசு வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் வைக்கிறது. இதனுடைய அடிப்படை நோக்கம் இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை எப்போதும் அறிவு சமூகம் மாற்றிக்கொண்டே இருப்பேன். இது பண்பாடு மிக்க சமூகம் உலகம் போற்றப்பட வேண்டும். அறிவு சமூகம் உலகம் போற்றப்பட வேண்டும். அறிவு சமூகம்தான் இன்று உலகத்தோடு போட்டி போட்டு வெல்ல முடியும். தமிழர்கள், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி என்பது 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது மட்டுமல்ல, இன்றும் அதே நிலையில் இருக்கிறது. இதை உலகறிய செய்வோம் என்பதுதான் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி. இதை ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 4 வருஷங்களில் வந்து ஒரு 24லேருந்து 102 கண்ட்ரிஸ் வரைக்கும் ஒரு இந்த சிஐபிஎஃப் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொன்னால் இதோடைய ரீச் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு எஃபர்ட் இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தமிழக அரசு வந்து இது டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் வேர்ல்ட் டு தமிழ்ங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி 102 கண்ட்ரிஸ் வந்து சென்னைக்கு வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சரை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பப்ளிஷர்ஸ் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது எந்த மாநிலத்திலையுமே இந்தியாவில் நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. அதே போல் வந்து உலகத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு, தமிழ் மொழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கின்றது. தமிழில் இருக்கின்ற பப்ளிஷர்ஸ் வந்து ஃபாரின் பப்ளிஷர்ஸோட சேர்ந்து அதுக்கான ஒரு ரைட்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இங்கே ஒரு ரைட்ஸ் ஹப் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ரைட்ஸ் ஹப்பில் வந்து பல்வேறு பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபாரின் பப்ளிஷர்ஸ் ஆகட்டும், லோக்கல் பப்ளிஷர்ஸ் ஆகட்டும், இந்த ரைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு அடிகள் வைக்கிறாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் போயிருந்தோம். 3 விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம இதை கான்செப்டுவலைஸ் பண்ணும்போது ஒரு B2B ஈவெண்ட்டாக இருந்தது. பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு B2B ஈவெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப நல்ல சக்ஸஸ் இருந்தது. பட் இது வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு போய் சேரணும்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான ஒரு கனெக்ட் தேவைப்பட்டது. ஸோ என்ன பண்ணோன்னு சொன்னால் இந்த தடவை வந்து ஒரு 17 பேனல் டிஸ்கஷன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கான்வர்சேஷன் பிட்வீன் சிவிலைசேஷன்ஸுங்கிற ஒரு தலைப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து B2C சில குறிப்பிட்ட பப்ளிஷர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அவங்களுடைய புக்ஸை வந்து விற்பனை செய்கிறதுக்காக B2C ஒரு ஸ்டால்ஸை போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த இயரில் வந்து நம்ம கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணி தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்ஸில் இருந்த பப்ளிஷர்ஸ் கூட நம்ம கூப்பிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1500க்கு மேலே EOI சைன் பண்ணுவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் முதல்ல கம்மியாக இருந்தது. இப்போ இந்த ஒரு இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தான் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும்? இல்லை, அவங்க வந்து நம்ம இப்போ கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்காங்க. காலையில் அவங்க சொல்லும்போது வந்து உலகத்திலேயே இந்தியா தான் 2 தடவை கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேருக்கு போயிருக்காங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற புக் ஃபேருக்கு வந்து நம்ம அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்திருக்காங்க. இது ஒரு டீப்பர் என்கேஜ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இது ஃபர்தராக ஒவ்வொரு அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த நம்பர்ஸ் வந்து கண்ட்ரிஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக முயற்சி தொடரும். தேங்க்யூ.